அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் புவனேஸ்வரன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் வந்து எப்போ பார்த்தாலும் வெறும் ஆப்ஷன் செல்லிங் பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஆப்ஷன் செல்லிங்கில் தான் கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் வரும் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போது ஆப்ஷன் பையிங்கில் ப்ராஃபிட்டே வராதா, ஆப்ஷன் பையிங்கில் ப்ராஃபிட் சம்பாதிக்க முடியாதா அப்படின்னு நிறையா பேர் வந்து எங்கிட்ட கேட்குறாங்க. ஸோ இந்த கன்சிஸ்டண்ட்டான ப்ராஃபிட் வந்து ஆப்ஷன் செல்லிங்கில் தான் இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் ஆப்ஷன் பையிங்லேயும் நிறையா பேர் ப்ராஃபிட் பண்ணுறாங்களே, ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு என்கிட்ட கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் இது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நார்மலாகவே ஆப்ஷன் செல்லிங்கில் அவங்க ஒரு ஆப்ஷன் செல்லராக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து அந்த ட்ரேடை எடுத்துகிட்டு அவங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஷார்ட் ஸ்ட்ராடலாக இருக்கலாம், இல்லை ஷார்ட் ஸ்ட்ராங்கிளாக இருக்கலாம். அதை வந்து ஒரு இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜியாகவும் பண்ணலாம். அவங்க இல்லை அப்படின்னா ஒரு பொசிஷனல் ஸ்ட்ராட்டஜி, ஸோ வீக்லி க்ளோஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜியாகவும் அவங்க ஃபாலோ பண்ணலாம். ஸோ ஆப்ஷன் செல்லருக்கு எவ்வளோக்கு எவ்வளோ அவங்க வெயிட் பண்ணுறாங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ட்ரேடை எடுத்துகிட்டு எவ்வளோக்கு எவ்வளோ வெயிட் பண்ணுறாங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து கம்மியாக அவங்களுக்கு ப்ராஃபிட்டு. ஓகேவா? பட் ஆனால் இது அப்படியே பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டாக இருக்கும் ஆப்ஷன் பையருக்கு. ஒரு ஆப்ஷன் பையர் வந்து ட்ரேடை எடுத்துகிட்டு வெயிட் பண்ணக்கூடாது, ஒரு ட்ரேடோட என்ட்ரிக்காக வெயிட் பண்ணணும். சரியா? நம்ம எந்த இடத்துல வந்து நம்ம என்ட்ரி ஆகணும், எந்த இடத்துல நம்ம வந்து எக்ஸிட் ஆகணும் அப்படிங்கிறத வந்து கரெக்டாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். சரியான ஒரு பிரேக் அவுட் நடக்குதா, இல்லை நமக்கு வந்து ஒரு பிரேக் டவுன் நடக்க போகுதா, ஷார்ட் போகலாமா, லாங் போகலாமா, எந்த இடத்துல கிளியராக நமக்கு வந்து என்ட்ரிக்கான அந்த மூவ்மெண்ட் தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் சரியாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ட்ரேட் எடுத்தால் மட்டும்தான் உங்களால் வந்து கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் பண்ண முடியும். ஸோ ரீட்டைலர்ஸாக இருக்கிற பாதி பேர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பையர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, எதுக்காக ட்ரேட் எடுக்கிறோன்னே தெரியாமல் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ட்ரேட் எடுத்துருவாங்க. இப்போது மார்க்கெட் வந்து கீழே இறங்கி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், உடனே ஒரு புட் ஆப்ஷனை பை பண்ணுறது. ஏன் எடுக்கிறோம் அந்த ட்ரேடு வந்து எதுக்காக அந்த இடத்துல என்ட்ரி ஆகிறோம், அந்த டயத்தில் வந்து அந்த இடத்துல வந்து எதுக்காக நம்ம இந்த ட்ரேடை எடுத்தோம் அப்படின்னு அவங்களுக்கு வந்து ஒரு அனலைஸ் பண்ணுறது கிடையாது, ஸ்பெகுலேஷன் பண்ணுறது. ஓகேவா? ஏதோ மார்க்கெட் கீழே இறங்கிட்டு இருக்கு, நான் புட் ஆப்ஷன் எடுக்கிறேன், மார்க்கெட் மேலே போயிட்டு இருக்கு, ஸோ நான் வந்து கால் ஆப்ஷனை பை பண்ணுறேன் அப்படின்னு எந்த இடம் தெரியாமல் அந்த இடத்துல வந்து ஒரு என்ட்ரியை போட்டுடுறது. பட் மார்க்கெட் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அகேன்ஸ்டாக உடனே மாறலாம், இல்லை கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து அவங்களுக்கு அகேன்ஸ்டாக போக வரதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ ஒரு ஆப்ஷன் ட்ரேடர் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கான டைம் எது, கரெக்டான என்ட்ரி பாயிண்ட் எது, இதெல்லாம் நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் பண்ணதுக்கு அதுக்கப்புறம் தான் நீங்கள் அந்த ட்ரேடில் என்ட்ரியே ஆகணும். அந்த ட்ரேடில் என்ட்ரி ஆக போகிறீங்கன்னா அதுக்கு முன்னாடியே உங்களோட எக்ஸிட், உங்களோட டார்கெட்டு ரெண்டுத்தையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் முன்னாடியே அதை செட் பண்ணி வைக்கணும். செட் பண்ணி வைக்கணுங்கிறது வந்து ஸ்டாப் லாஸ் போட்டு நீங்கள் வைக்கலாம், அப்படி இல்லைனா அந்த பாயிண்ட்டை நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கலாம். ஸோ லெவல், இந்த லெவலுக்கு கீழே போனால் நான் அந்த ட்ரேடை வந்து நான் எக்ஸிட் பண்ணிடுறேன், நான் இந்த ட்ரேடை விட்டு வெளியில் வந்துடுறேன் அப்படின்னு நீங்களாவே ஒரு ஐடியா வச்சுக்கிட்டு அந்த ட்ரேடில் நீங்கள் என்ட்ரி ஆகணும். ஸோ எந்தெந்த முறையில் வந்து நம்ம அந்த ட்ரேடில் வந்து என்ட்ரி ஆகலாம் அப்படிங்கிறத வந்து இப்போ பார்ப்போம். பேசிக்காக பார்த்தீங்கன்னா நான் பண்ணுற மெத்தட் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா பியூர் ப்ரைஸ் ஆக்ஷன் அந்த முறையில் தான் நான் வந்து ட்ரேடில் வந்து என்ட்ரி ஆகுவேன். ஸோ அந்த ப்ரைஸ் ஆக்ஷன் கான்செப்டில் தான் நான் இப்போ இந்த ட்ரேட் பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து செய்ய வேண்டியது என்னென்னா, ஒரு 2 டைம் ஃப்ரேமை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்று வந்து ஸ்மாலராக இருக்கணும், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பிக்கராக இருக்கணும். ஸோ நான் வந்து 1 மினிட் டைம் ஃப்ரேமும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமும் எடுத்துக்கிறேன். இது எதுக்காக அப்படின்னா 1 மினிட்ஸ் வந்து என்னோட என்ட்ரிக்காக, எந்த இடத்துல நான் என்ட்ரி ஆகணும், எந்த இடத்துல நான் வந்து எக்ஸிட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நான் அதை கண்டுபிடிக்கிறதுக்காக எனக்கு வந்து ஸ்மாலர் டைம் ஃப்ரேமை நான் யூஸ் பண்ணிப்பேன். 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட ட்ரெண்டு எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு அதை வந்து நான் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்காக நான் வந்து 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமை வந்து யூஸ் பண்ணிப்பேன். ஸோ ஓகேவா? 2 டைம் ஃப்ரேம் வந்து நீங்கள் இப்போ யூஸ் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ இப்போ லாஸ்ட் டே, அதாவது ஆகஸ்ட் 19 வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு வந்து நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ அதை பேஸ் பண்ணி எப்படிலாம் ஆப்ஷன் பையர் வந்து ட்ரேடில் என்ட்ரி ஆகிருக்கலாம் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளோடு நான் உங்களுக்கு இதை நான் சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம பாருங்கள். ஸோ இந்த 2 சார்ட் வச்சுருக்கேன் இல்லையா? இப்போ இந்த லெஃப்ட் சைடு இருக்கிறது பார்த்தீங்கன்னா 1 மினிட் டைம் ஃப்ரேமு, ஸோ ரைட் சைடில் இருக்கிறது 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமு. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், இங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10:45-11 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரொம்ப சரியான ஒரு ஃபாலு. ஓகேவா? மார்க்கெட்டு நல்ல ஒரு ஃபால் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து ஒரு கன்சல்டேஷன் நடந்திருக்கு. ஸோ நீங்கள் ஒரு ஆப்ஷன் பையராக இருக்கீங்க அப்படின்னா எந்த இடத்துல நீங்கள் வந்து உங்களுக்கு ட்ரேடுக்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக கிடைக்கும் அப்படின்னா இந்த மாதிரி கன்சல்டேஷன் ஆகிட்டு இருக்கு பார்த்தீங்களா, இந்த மாதிரியான இடத்துல தான் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்கும். ஓகேவா?
ஆனால் நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏன் இந்த இவ்வளோ அளவுக்கு ஃபால் ஆகிருக்கு மார்க்கெட்டு, ஸோ இந்த இடத்துல நான் புட் ஆப்ஷன் எடுத்திருந்தா இது வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு ட்ரெண்டு, நல்ல நான் ஒரு ப்ராஃபிட் பார்த்துருப்பேனே. ஸோ பட் ஆனால் இதெல்லாம் விட்டுட்டு இந்த இடத்துல தான் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் நீங்கள் பண்ண முடியும்னு சொல்கிறீங்களே அப்படின்னா, ஓகே நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. நீங்கள் வந்து மார்க்கெட் இவ்வளோ ஃபால் ஆகிருக்கு, புட் ஆப்ஷன் எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் வந்திருக்கும். ஓகே, சப்போஸ் இந்த இடத்துல பாருங்கள், மார்க்கெட் ஃபஸ்ட்டு ஃபால் ஆகிட்டு இந்த இடத்துல வந்து ஒரு க்ரீன் கலர் கேண்டில், ஸோ புல்லிஷ் மாதிரி ஒரு திரும்ப ரிவர்ஸ் ஆகிற மாதிரி ஒரு 2 கேண்டில் பார்த்தீங்கன்னா காமிச்சிருக்கு. ஸோ நிறைய பேர் இந்த இடத்துல என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அவங்க இந்த இடத்துல சரி மார்க்கெட் திரும்ப ரிவர்ஸ் ஆக போகுது போல இருக்குது, ஏன்னா மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்டில் தான் இருக்குது இல்லையா. ஸோ அதனால் எல்லோரும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இதுக்கு முன்னாடி நடந்ததை கவனிச்சிருப்பாங்க. பாருங்கள், மார்க்கெட் மேலேருந்து கீழே இறங்கியிருக்கு, அதே அளவுக்கு திரும்ப மேலே ஏறிடுச்சு. ஓகேவா. ஸோ இதை வந்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்ததுனால என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இந்த இடத்துல மார்க்கெட் ஓகே கீழே இறங்கியிருக்கு, திரும்ப மேலே ஏற போகுது, ஸோ நம்ம வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் இங்கே வந்து ஸ்டாப் லாஸ் இதுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் போட்டிருப்பாங்க. சில பேர் போடாமல் கூட விட்டுருக்கலாம். ஸ்டாப் லாஸ் போட்டவங்க இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் டிகராக இருந்தால் ஓகே, அவங்களுக்கு லாஸ் வந்து கம்மியாக இருந்திருக்கும். ஸ்டாப் லாஸ் போடாமல் ஒருத்தங்க ஒரு நம்பிக்கை இல்லை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ட்ரு ஆகிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, கால் ஆப்ஷனை பை பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபுல்லாக லாஸ். ஓகேவா. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களும் நடக்கும். ஏன்னா ஒரு மார்க்கெட் வந்து லைவில் போயிட்டுருக்கு அப்படின்னா பலதரப்பட்ட மைண்ட் நமக்கு ஓடிக்கிட்டு இருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்திருக்கோ அதெல்லாம் நம்ம வந்து அந்த இடத்துல அப்ளை பண்ணி பார்ப்போம் இல்லையா. ஏன்னா நானும் அதை தான் நினச்சிருந்தேன். ஏன்னா இதுக்கு முதல் நாள் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நல்லா ஃபால் ஆகிட்டு, ஸோ இந்த இடத்துல பர்டிகுலராக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் மேலே போயிருக்கு. ஸோ நான் என்ன நினச்சிருந்தேன், அதே போல் தான் இன்றைக்கும் இப்படி ஆகும். மார்க்கெட் வந்து கீழே இறங்கியிருக்கு, ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு சப்போர்ட். இதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள், இந்த லெவல் பாருங்கள். ஸோ இந்த லெவலில் நல்ல ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ இங்கே எப்படி மேலே போணுச்சோ மார்க்கெட்டு, அதே போல் இந்த இடத்துல இன்னும் கரெக்டாக 17,800 சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் மேலே போக போகுது அப்படின்னு தான் நான் நினச்சேன். இருந்தாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஓகேவா, நல்ல ஒரு என்ட்ரிக்காக. ஸோ இந்த இடத்துல அந்த மாதிரி எல்லோரும் எடுத்திருந்தாங்கன்னா என்ன இருக்கும், அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய லாஸ் கூட வந்திருக்கும். இந்த இடத்துல கால் ஆப்ஷன் எடுத்துருந்தா சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த இடத்துக்கு வருவோம். மார்க்கெட் இந்த மாதிரி கன்சால்டேட் ஆகிட்டு இருக்கும்போது இங்கே வந்து நல்ல ப்ராஃபிட் பண்ணலாம் ஆப்ஷன் பையர். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த இடத்துல உங்களுக்கு வந்து நிறையா என்ட்ரி கிடைக்கும். ட்ரேட் என்ட்ரி, நீங்கள் ஒரு பையர் வந்து என்ட்ரி எடுக்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு வந்து இங்கே கிடைக்கும். இந்த கன்சல்டேஷன் மார்க்கெட்டாக இந்த இடத்துல ஆகிட்டு இருக்கப்போ நல்லா என்ட்ரி கிடைக்கும். அது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த 2 டைம் ஃப்ரேமையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த 1 மினிட் டைம் ஃப்ரேமில் பாருங்கள். ஆக்சுவலாக நம்ம இந்த ட்ரெண்டை வந்து நம்ம ப்ரைஸ் ஆக்ஷனில் ஒரு மெத்தடை பார்த்துருந்தோம் இல்லையா. என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, ட்ரெண்டு வந்து பிரேக் ஆகிறப்போ, அதாவது ஒரு ட்ரெண்டு இன்னொரு ட்ரெண்டாக மாறுறப்போ அந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுத்தோம்னா நமக்கு ப்ராஃபிட்டு. ஓகேவா. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இந்த இடத்த பாருங்கள், ஹை லோ லோவர் ஹை லோவர் லோ லோவர் ஹை லோவர் லோ. ஸோ இது என்ன டவுன் ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த ட்ரெண்டை வந்து பிரேக் பண்ணணும். ஓகேவா. இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணணும் அப்படின்னா இந்த இடம் பாருங்கள் நல்லா பிரேக் ஆகிருக்கு. ஆக்சுவலாக இது வந்து லாஸ்ட்டாக இருக்கிற லோவர் ஹை இல்லையா. ஸோ இந்த லோவர் ஹையை இந்த ஹை பிரேக் பண்ணிடுச்சு. இங்கே பாருங்கள், மேலே போயிட்டு இந்த ஹை இதை பிரேக் பண்ணிடுச்சு. சரியா. ஸோ இது நல்லா உங்களுக்கு நோட் பண்ண தெரியும். இந்த லோவர் ஹையை இது வந்து பிரேக் பண்ணி ஹையர் ஹையாக மாறிடுச்சு. அப்போ இந்த இடத்துல என்ன அர்த்தம் அப்படின்னா, ட்ரெண்ட் வந்து மாறுது அப்படின்னு ஒரு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து ஒரு என்ட்ரி எடுக்கலாம். சரியா. ஸோ இந்த இடத்துல நான் ட்ரேட் எடுக்கிறேன் அப்படின்னா நல்லா பார்த்துங்க. இந்த இடத்துல ட்ரேட் எடுக்கிறேன்னா என்னோட ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து நான் எதை ஃபிக்ஸ் பண்ணுவேன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இருக்கிற ஹை, இந்த ஹை இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹைக்கு முன்னாடி இருக்கிற ஹை, இதை தான் என்னோட டார்கெட், ஃபஸ்ட்டு டார்கெட்டை நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவேன். ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு டார்கெட்டை நான் போகிறப்ப இந்த ஃபஸ்ட்டு டார்கெட்டை ரீச் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் நான் வெயிட் பண்ணுவேன். எதுக்காக வெயிட் பண்ணேன் அப்படின்னா, இந்த டார்கெட்டை வந்து ரீச் பண்ணுமா அப்படின்னு நான் வெயிட் பண்ணி பார்க்குறேன். பட் ஆனால் என்னோட ஸ்டாப் லாஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த லோ அப்படி இல்லைனா இந்த கேண்டிலோட லோ வச்சுக்கிறேன். ஓகேவா. பட் ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் மேலே போகாமல், ஸோ நான் உங்களுக்கு காமிச்சிடுறேனே, இந்த லாங் எடுத்திருந்தேன்னா பொசிஷன் எடுக்கிறேன். ஸோ இந்த இடத்துல ட்ரேட் என்ட்ரி எடுக்கிறேன். என்னோடய ஸ்டாப் லாஸ் இந்த கேண்டிலோட லோ எடுக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து என்னோடய ஃபஸ்ட்டு டார்கெட்டு. அதுக்கடுத்து இது வந்து என்னோடய 2வது டார்கெட்னு வைக்கிறேன். ஸோ 2வது டார்கெட் இதையே நான் வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இதுதான் கிட்டத்தட்ட 1:2 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோவில் வருது. அப்படிங்கிறப்போ இது மாதிரி நான் ஒரு ட்ரேட் எடுக்கிறேன். பட் ஆனால் என்னோட டார்கெட்டை ரீச் பண்ணல. பட் ஆனால் என்னோட ஃபஸ்ட்டு டார்கெட்டை ரீச் பண்ணியிருக்கேன். பட் என்னோட டார்கெட் பார்த்தீங்கன்னா இதுதான். இந்த டார்கெட்டை என்னால் ரீச் பண்ண முடியல. அகைன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகுது. ஓகேவா. இந்த ட்ரேடு வந்து எனக்கு லாஸ். ஓகேவா. ஃபஸ்ட்டு ட்ரேடு லாஸ் ஆகுது. அகைன் 2வதாக பார்க்குறோம். மார்க்கெட் திரும்ப பார்த்தீங்கன்னா இதை பிரேக் பண்ணிட்டு கீழே இறங்குது. அதுக்கப்புறம் மார்க்கெட் கீழே இறங்கி இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் பாட்டம் மாதிரி ஒரு சிக்னல் வருது. ஓகேவா. இங்கேயும் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஏறி இருக்குது. அதுக்கப்புறம் இங்கேயும் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகுது. ஸோ டபுள் பாட்டம் மாதிரி ஒன்ஸ் இந்த டபுள் பாட்டமை பிரேக் பண்ணுச்சுன்னா மார்க்கெட் வந்து
நல்லா கீழே ஃபால் ஆகும். ஓகேவா, டபுள் டாப்பை எப்படி பிரேக் அவுட் பண்ணி மேலே போனதுன்னா மார்க்கெட் மேலே போகுமோ அது மாதிரி டபுள் பாட்டத்தை பிரேக் டவுன் ஆகிருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ரொம்ப கீழே போகும். இதுதான் ஒரு ரூலு. ஸோ இந்த இடத்துல நான் இன்னொரு ட்ரேட் எடுக்கிறேன். சரியா, ஷார்ட் எடுக்கிறேன். இந்த டபுள் பாட்டம் இந்த இடத்த வந்து பிரேக் பண்ணிடுச்சு மார்க்கெட். இந்த பாருங்க, இந்த இடத்துல பிரேக் பண்ணி இங்கே வந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல நான் ஒரு ட்ரேட் எடுக்கிறேன் அப்படின்னா நான் பார்த்தீங்கன்னா இது வந்து கிட்டத்தட்ட இங்கே இதுக்கிட்ட வைக்கிறேன். ஸோ ப்ரீவியஸ் ஹை. ஓகேவா, இந்த கேண்டில் கிட்ட நான் வந்து என்னோடய ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிட்டு ரிஸ்க் ரிவார்டு 1:2 அப்படிங்கிற மாதிரி ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னா ஓகேவா. ஸோ இந்த இடத்துல எனக்கு வந்து இந்த ட்ரேடு வந்து எனக்கு ப்ராஃபிட், டார்கெட்டை டச் பண்ணிட்டு கீழே போயிடுச்சு. ஓகேவா, இது என்னோடய ப்ராஃபிட் ஆகிடும். இந்த இடத்துல என்னோடய டார்கெட்டை அச்சீவ் ஆகிடுச்சு. ஸோ இது ஒரு ப்ராஃபிட்டு. அதுக்கு அடுத்ததான் எனக்கு வந்து ட்ரேடிங்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகேவா, ஸோ அகைன் மார்க்கெட் பார்க்குறீங்க மேலே போகுது. ஸோ இந்த இடத்துல ஏன்னா இந்த இடத்துல நீங்கள் டார்கெட் ஓரளவுக்கு இந்த ப்ராஃபிட் இந்த ட்ரேடில் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப மார்க்கெட் வந்து மேலே ஏறுறப்போ நீங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருப்பீங்க. ஓகேவா, ஸோ மார்க்கெட் வந்து இந்த ஹை, ஓகேவா, இந்த ஹையை வந்து பிரேக் பண்ணுதா அப்படின்னு நீங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஸோ திரும்ப பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஹையை வந்து பிரேக் பண்ணல, லோவர் ஹை. அதுக்கப்புறம் மார்க்கெட் திரும்ப வந்து கீழே இறங்குது. ஓகேவா, இப்போ இது ஹையர் லோ. ஸோ இங்கே ஒரு லோ இருக்குது, அதுக்கப்புறம் இந்த லோ வந்து மேலே போயிடுச்சு. ஸோ ஹையர் லோ. இந்த ஹையர் லோ போட்டுட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே போகுது. சரியா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போது இது வந்து லோ, இது வந்து ஹையர் லோ. சரியா, இந்த பாயிண்ட் வந்து ஹையர் லோ. அப்படிங்கிறப்போ ஸோ இது வந்து இந்த ரெண்டுக்கும் இருக்கிற நான் இப்போ இதுக்கும் உள்ள கனெக்ஷன் பற்றி நான் சொல்கிறேன். இது லோ, இது வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் லோவாக இருக்குது. ஒன்ஸ் இந்த லோ, இந்த பேட்டர்ன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த யூ மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த யூ பேட்டர்னில் இந்த ஹையை பிரேக் பண்ணி புது ஹை வச்சுது அப்படின்னா, ஏன்னா இங்கே பாருங்கள் இது ஒரு ஹையாக இருக்குது, அதுக்கப்புறம் இந்த ஹையும் பார்த்தீங்கன்னா இதுக்கு கீழே தான் இருக்குது. தென் இந்த ஹை இதுக்கு முன்னாடி உள்ள கீழே தான் இருக்குது. ஸோ இது நான் உங்களுக்கு பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஹை லோ ஹை லோ ஹை லோ. ஓகேவா, ஸோ இதுவும் திரும்ப அந்த மாதிரியான ஒரு டவுன் சைட் ட்ரெண்டுக்கு தான் போயிட்டுருக்கு. அப்போது இந்த ஹையை பிரேக் பண்ணி ஸ்ட்ராங்கான ஒரு கேண்டில் இந்த வந்திருக்கு பாருங்க, இந்த இடத்துல வந்திருக்கு. ஓகேவா, ஸோ இந்த பாயிண்டில் வந்திருக்கு. அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு ட்ரேட் என்ட்ரி எடுக்கலாம். அப்போ எந்த மாதிரி என்ட்ரி எடுப்பீங்க அப்படின்னா லாங் எடுக்கிறேன். ஸோ இந்த ட்ரேடு பிரேக் பண்ணியிருக்கு, இந்த ட்ரேடு இருக்குது இல்லையா. ஸோ இங்கே நான் எடுக்கிறேன். என்னோடய ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் லோ, அதாவது இந்த பாயிண்ட்டு. ஓகேவா, ஸோ இந்த பாயிண்ட் வைக்கிறேன். டார்கெட்டு 1:2 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோவில். ஓகேவா, வைக்கிறேன். ஸோ இந்த ட்ரேடும் பார்த்தீங்கன்னா என்னோடய டார்கெட் வந்து அச்சீவ் பண்ணிடுது. ஓகேவா, என்னோடய டார்கெட் வந்து இது வந்து ப்ராஃபிட் வந்தது. ஓகேவா, இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இந்த ட்ரேடு வந்து ப்ராஃபிட்டில் முடியுது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அடுத்த ட்ரேடுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ இங்கேயும் சைமல்டேனியஸாக இந்த இடத்துல நீங்கள் செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இது எந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்ட்டு சைமல்டேனியஸாக இதையும் நீங்கள் செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஒவ்வொரு இதையும். ஸோ அடுத்து தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ இந்த கேண்டில் திரும்ப பாருங்கள். ஸோ இதே மாதிரி இப்போ பேட்டர்ன் வந்து இந்த இடத்துல வருது பாருங்கள். ஆக்சுவலாக ஹை லோ லோவர் ஹை லோவர் லோ லோவர் ஹை லோவர் லோ வந்துருச்சு. ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா டவுன் ஆகிக்கிட்டே இருக்குது. அகைன் பார்த்தீங்கன்னா இந்த ஹையை இது பிரேக் பண்ணிடுச்சு. ஓகேவா, ஸோ இது வந்து என்ன, அப்போது புதுசாக வந்திருக்க ஒரு நியூ ஹை. ஏன்னா இந்த இருக்கிற ஹையை ஆல்ரெடி இங்கேருந்து ஹையை பிரேக் பண்ணிட்டு இங்கே போயிடுச்சு. ஸோ இது வந்து ஒரு நியூ ஹை. அப்போது இந்த இடத்துல ஒரு நம்ம ட்ரேட் எடுக்கலாம். ஸோ இங்கே எப்படி ட்ரேட் எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாங் பொசிஷன், இங்கே ட்ரேடு என்ட்ரி ஆகுறீங்க. ஸ்டாப் லாஸு இந்த ட்ரேடுக்கு இந்த கேண்டலுக்கு கீழே. ஓகேவா, இதுதான் உங்களோட ஸ்டாப் லாஸு. அதே போல் இந்த ஹை இதுதான், இந்த ஹைக்கு கீழே அடுத்த வாட்டி இறங்குது அப்படின்னா திரும்ப மார்க்கெட் வந்து கீழே போகுதுன்னு நம்ம வச்சுக்கலாம். ஸோ இது அதனால் இது உங்களுக்கு ஸ்டாப் லாஸு. அதே போல் 1:2 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ. ஓகேவா, 1:2 வைக்கிறீங்க. ஸோ உங்களோட டார்கெட்டு அச்சீவ். இந்த இடத்துல உங்களுக்கு ப்ராஃபிட் வந்துடும். ஓகேவா, ஸோ இந்த ட்ரேடும் உங்களுக்கு ப்ராஃபிட்டு. அதே போல் நீங்கள் இந்த மாதிரி மார்க்கெட் ஏறி இறங்கி இந்த மாதிரி கன்சால்டேஷன் நடந்துக்கிட்டு இருக்குது, இந்த மாதிரி ஒரு ஸ்விங் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறப்போ உங்களால் ஈஸியாக பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஆக்ஷன் யூஸ் பண்ணி ஒரு என்ட்ரியை கரெக்டாக உங்களால் எடுக்க முடியும். மார்க்கெட் வந்து சடனாக கீழே போயிட்டுருக்கப்பையோ இல்லை மார்க்கெட் வந்து சடனாக மேலே போயிட்டுருக்கப்பையோ உங்களால் ஒரு ட்ரேடில் வந்து என்ட்ரி எடுக்க முடியாது. இந்த மாதிரி ஒரு ஸ்விங் ஆகுது அப்படி இந்த பாருங்களேன், இங்கே லோ ஹை லோ ஹை லோ
இந்த மாதிரி ஒரு ஸ்விங் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா இந்த டயத்தில் உங்களால் வந்து ஒரு நல்ல என்ட்ரியை வந்து எடுக்க முடியும். ஸோ இந்த 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வந்து உங்களால் ஒரு அந்த ட்ரெண்டை கரெக்டாக பார்க்க முடியும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கீழே இறங்கிட்டு இருக்கு, ஸோ இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னு இங்கே வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் வச்சுக்க முடியும். ஆனால் என்ட்ரியை வந்து கரெக்டாக எந்த இடத்துல எடுக்கிறது, ஸோ எல்லா இடத்துலையும் என்ட்ரி எடுக்க முடியாது இல்லையா. ஸோ நமக்குன்னு ஒரு ஐடியா வேணும். இந்த இடத்துல நம்ம ஏன் என்ட்ரி எடுத்தோம், இதுக்கு முன்னாடி இருந்த ஹையை விட பிரேக் பண்ணி மேலே போயிடுச்சு, ஸோ இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுக்கிறோம். ஏன் இங்கெல்லாம் நம்ம என்ட்ரி எடுக்கலை அப்படின்னா, ஸோ இது வந்து எதுக்கான நமக்கான எந்த ஆப்பர்ச்சுனிட்டியுமே இங்கே கிடைக்கல. சப்போஸ் நீங்கள் இந்த இடத்துல ட்ரேட் என்ட்ரி எடுத்துருந்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், சப்போஸ் நீங்கள் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னை யூஸ் பண்ணி நல்ல ஒரு பியரிஷ்க்கு அப்புறம் நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்துருக்குங்க. கிட்டத்தட்ட இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எங்கல்ஃபிங் மாதிரி வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. சப்போஸ் இந்த இடத்துல ஒரு ட்ரேட் நீங்கள் எடுத்துருந்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி இந்த லோ இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இங்கே சடனாக இந்த இடத்துல லோ இருக்குது. ஸோ இது வந்து இங்கே வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால தான் பாருங்கள் இங்கே ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு, இங்கே வந்து கன்சால்டேட் ஆகிருக்கு. ஸோ சடனாக இங்கே ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு ஒரு சிலர் விட்டுருக்காங்க. ஸோ அதனால் மார்க்கெட் திரும்ப கீழே இறங்கியிருக்கு. பட் ஆனால் திரும்ப பையர் வந்து மார்க்கெட்டை மேலே கொண்டு போயிட்டாங்க. ஸோ இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து ஒரு ஸ்டடியான ஒரு என்ட்ரியை வந்து உங்களால் கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. பட் இந்த இடம் வந்து அப்படி கிடையாது, ஸ்ட்ராங்காக. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த லோவை இதுக்கு முன்னாடி இந்த ஹையை தாண்டி பிரேக் பண்ணி இது புதுசாக ஒரு ஹையை வந்து ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ அதனால் இங்கே வந்து நம்ம ஒரு நம்பி ஒரு ட்ரேட் எடுக்கலாம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட்டுக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் இருக்கும். இதே மாதிரி கண்டினியூவாக நீங்கள் வந்து ஒரு இந்த மாதிரி ப்ரைஸ் ஆக்ஷனை யூஸ் பண்ணி ஸ்விங் ட்ரேடிங்கில் இல்லை இந்த மாதிரியான ஒரு டைமிங்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரேட் எடுக்கிறப்போ கண்டிப்பாக ஒரு 4 ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 ட்ரேடு வந்து ப்ராஃபிட்டில் தான் இருக்கும். சரியா? கரெக்டான மணி மேனேஜ்மெண்ட் இருக்கணும், கரெக்டான ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ இருக்கணும். இது வந்து நீங்கள் இப்போ கன்சிஸ்டண்ட்டாக இந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஆப்ஷன் பையராக இருந்தாலும் உங்களால் ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்ண முடியும். ரெண்டாவது, ஒரு ஆப்ஷன் பையர் பார்த்தீங்கன்னா அதிகமான நேரம் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரேடை வந்து ஹோல்டு பண்ணக்கூடாது. ஏன்னா சப்போஸ் அந்த ட்ரேடு வந்து உங்களுக்கு அகேன்ஸ்டாக ரிவர்ஸ் ஆகுதுன்னா உங்களோட ஆப்ஷன் ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா சீக்கிரமே குறைய ஆரம்பிக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்களோட டார்கெட்டை நீங்கள் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டு டார்கெட்டை வந்து ரீச் பண்ணிடுச்சுன்னா உடனே அந்த ட்ரேட்லேருந்து நீங்கள் எக்ஸிட் ஆகிடணும். ஓகேவா? அதே போல் உங்களோட ஸ்டாப் லாஸ்க்கு கீழே வந்துருச்சு அப்படின்னா உடனே அந்த ட்ரேடில் எக்ஸிட் ஆகிடணும். கரெக்டான ஸ்டாப் லாஸும் கரெக்டான டார்கெட்டையும் போட கற்றுக்கணும். அதே நேரம் ரிஸ்க் ரிவார்டை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அது மாதிரி மணி மேனேஜ்மெண்ட்டையும் கரெக்டாக பார்த்துக்கணும். ஸோ இந்த மாதிரி ஓவராலாக எல்லாத்தையும் நீங்கள் வந்து கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஆப்ஷன் பையராக இருந்தாலும் சரி உங்களால் ஒரு நாளைக்குன்ட்டு கன்சிஸ்டண்ட்டாக கரெக்டாக உங்களால் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு 10% ப்ராஃபிட் எடுக்க முடியும். அதாவது ஒரு ஆப்ஷன் பையராக இருக்கிறப்ப சொல்கிறேன். ஒரு 10,000 15,000 யூஸ் பண்ணி கூட உங்களால் ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் தாராளமாக சம்பாதிக்க முடியும். சின்னதாக பணம் வச்சுக்கிட்டு நான் வந்து ஓரளவு நல்ல ப்ரைஸ் ஆக்ஷன்லாம் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நான் ஆப்ஷன் பை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். கன்சிஸ்டண்ட்டாக இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஓவராலாகவே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரைஸ் ஆக்ஷனை வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு அனலைஸ் பண்ணுற ஒரு பவர் வந்துடும். ஸோ மார்க்கெட்டை ஈஸியாக உங்களால் அனலைஸ் பண்ண முடியும். இதுக்கப்புறம் மார்க்கெட் இப்படி தான் போக போகுது, அதாவது ஒரு 80% வந்து மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ ப்ரைஸ் ஆக்ஷன் தான் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.